வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதோட கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துறேன். அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனே செலக்ட் பண்ணிவிடுங்க. அதே ஸ்பூனால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது இந்த ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நான் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லை வெள்ளை உளுந்தம்பருப்பு எது இருந்தாலும் உங்கள்கிட்ட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துட்டு, அதோட 3 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். வறுத்துட்டு இதோட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் நான் சேர்த்துட்றேன். இந்த சட்னி மெயினாக நம்ம வெங்காயம் சேர்க்காத செய்கிறோம். இதில் இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் இந்த சட்னி செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கருவேப்பிலை இலைகளையும் நல்லா அந்த எண்ணெயை வதக்கிடலாம். இதோட 3 தக்காளி பழுத்த தக்காளியை அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 4 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துட்டு, இந்த தக்காளியில் ஒரு புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அந்த புளிப்பு சுவையை சரிக்கிறதுக்காக கொஞ்சம் போல் மிளகாத்தூள், அதாவது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெறும் மிளகாய் மட்டும் சேர்த்து அரைச்சது, மிளகாத்தூள் மட்டும் ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது அந்த தக்காளி இன்னும் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் வதங்கலை, அது ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக வதங்கி வர அளவுக்கு அதை நல்லா வதக்கிடலாம் அந்த எண்ணெயிலே. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை போல் ஒரு பதத்துக்கு அதை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு நம்ம சேர்த்துடலாம். அதாவது நம்ம வழக்கம் போல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்த பருப்பு, அதோட நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட இந்த சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான ஒரு சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.